எந்த பொண்டாட்டியுமே புருஷன் வச்ச ரசம் சுமாரா இருந்தாலும் அது சூப்பர் தான் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல ஜானகி அம்மா, உண்மையிலேயே என் மாமா வச்ச மருந்து ரசம் செம்மையா இருக்கு. நீங்க குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு பார்வதி. ஆதி தம்பி, உங்களுக்கு சமையல்ல முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ரசமே சும்மா கலக்கிருக்கீங்க. பார்வதியோட ஹஸ்பண்ட் ஆச்சே. அது சரி. பார்வதி, உங்க மாமா அசத்துறாரு. பாரு, அந்த வீட்டுக்கு போனோமா ரசத்தை கொடுத்தமா வந்தமான்னு இருக்கணும். அவங்களுக்கு தொந்தரவு எல்லாம் கொடுக்க கூடாது. புரிஞ்சுதா? ஓகே பார்வதி, நான் பாத்திரம் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். வரேன். ஏமா ஏன் இவ்வளவு அவசரமா கிளம்புறீங்க? அடுப்புல சாம்பார் வச்சுட்டு மறந்துட்டேன். அடி பிடிச்சிட போகுது. நான் வரேன் பார்வதி. வரேன் தம்பி. ஓகேமா. சரி, நான் ஊட்டி விடுறேன், நீ குடி. அது எப்படி மாமா, ரசம் அவ்வளவு டேஸ்டா இருந்தது? என் செல்ல பொண்டாட்டி நினைச்ச ரசம் வச்சனா டேஸ்டா வந்துருச்சு. என் மேல இருந்த களங்கத்தை போக்குறதுக்காக தான் உயிரையே பணயம் வச்சு குழிக்குள்ள தவம் இருந்தா சுந்தரம் பொண்ணு பார்வதி. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவ நல்லா இருக்கணும். அகிலா, ப்ளீஸ் அகிலா, சொன்ன கேளு. ஒரே ஒரு தடவை பேசு அகிலா. என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் உன்னை கம்பல் பண்ணல அகிலா, ஆனா பேசாம இருந்தா தப்புன்னு சொல்றேன். அகிலா, இன்னும் எதுக்காக தயங்குற? நீ யார்கிட்ட பேச போற? உன் மகன் ஆதிக்கிட்ட தானே பேச போற. உனக்கு பிரச்சனைன்னு வந்தப்போ நீ போன் பண்ணதுக்கு அப்புறம் ஆதி உனக்கு கால் பண்ணானா? இல்ல இல்ல, நீ சொல்லிதான் பார்வதி குழிக்குள்ள பூஜை பண்ணாளா? இல்ல இல்ல, அவங்களா தானே செஞ்சாங்க. அவங்க செஞ்சது உன் மேல இருக்கிற பாசத்துலதான். அதே அளவு நீயும் பாசம் வச்சிருக்க. அப்ப நீ இப்ப கால் பண்ணி பேசுறதுல தப்பே இல்ல அகிலா. ப்ளீஸ் அகிலா, நான் உன்கிட்ட ரிக்வெஸ்டா கேக்குறேன். ஆதிக்கிட்டையும் பார்வதி கிட்டையும் பேசு அகிலா. ஐயோ,
அகிலாவோட ரியாக்ஷனே சரியில்லையே. ஒருவேளை வடிவேல சொன்ன மாதிரி இவ ஆதிக்கிட்ட பேசிடுவாளோ? இந்த ஜேம்ஸ் பாண்ட் வேற விடாம நச்சரிச்சிட்டு இருக்காரே. மாமா, என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? வாசல் வரைக்கும் வந்தவனுக்கு உள்ள வந்து அக்காவை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போனோம்னு தோணாதா? பெத்த தாயை விட பொண்டாட்டி தான் முக்கியம்னு அப்படியே போயிட்டான்ல. இத பார், அகிலாக்கு ஒரு பிரச்சனைன்னதும் ஹைதராபாத்ல இருந்து ஓடி வந்து காப்பாத்திருக்கான். ஏன் மாமா, ஹைதராபாத்ல இருந்து இங்க வந்தவனுக்கு உள்ள வந்து அக்காவை பார்த்துட்டு போக முடியாதா? நீங்க என்னமோ அக்காவை போன் பண்ணி அவகிட்ட பேச சொல்றீங்க. அதே அன்பும் பாசமும் அவனுக்கும் இருந்ததுன்னா அவங்க போன் பண்ணி அக்கா கிட்ட பேசணுமாமா? அவனுக்கே அவ்ளோ இருக்குன்னா அவனை பெத்த அக்காக்கு எவ்வளவு இருக்கும்? அத நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? அக்கா தான் இறங்கி போணுமா எப்பவுமே? நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஆதி ஒண்ணும் பழைய ஆதி இல்ல மாமா. அவன் எப்ப அந்த பார்வதி கழுத்துல தாலியை கட்டினானோ அப்பவே அவ கீ கொடுத்தா ஆடுற பொம்மை ஆயிட்டான். எல்லாத்துக்கும் அவனுக்கு அவ பர்மிஷன் வேணுமாமா. இல்லன்னா இப்படி அக்காவை தவிக்க விட்டுருப்பானா? எல்லாத்தையும் விட்டுருங்க மாமா. அன்னைக்கு அவன் போன் பண்ணப்ப அக்கா எப்படி கதறி கதறி அழுதாங்க. அதுல கொஞ்சமாவது அவனுக்கும் இருந்திருந்தா உள்ள வந்து பாத்துருப்பா மாமா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல மாமா. அக்கா, அவன் இப்ப பொண்டாட்டி தாசனா ஆயிட்டாக்கா. ரியாக்ஷன் வருதா? என்ன முறைக்கிறா? அக்கா பேச மாறுது. கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருப்பியா? இல்லக்கா, அது வந்து வாய மூடு. யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார பத்தியும் நீ எனக்கு சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்ல. எனக்காகவும் என் பரம்பரை கௌரவத்துக்காகவும் தன்னோட உயிரையே பணயம் வச்சவ பார்வதி. நான் வெறுத்தாலும் ஒதுக்குனாலும் என்னைக்குமே என் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தையும் மரியாதையையும் கொஞ்சம் கூட மாத்திக்காம எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறவ பார்வதி. அப்பவும் சரி, இப்பவும் சரி, பார்வதிக்குன்னு என் மனசுல தனி இடம் இருக்கு. அதை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. ஏன் ஆதிய பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? எதை எதை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும்னு என் ஆதிக்கு நல்லாவே தெரியும். நீ அவனை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு வராத. நான் ஆதி கிட்ட பேசுவேன். ஏன், நான் பார்வதி கிட்டயும் பேசுவேன். பேசுவியா? ஒருவேளை பேச வேணாம்னு நினைச்சவள நானே பேச வச்சிட்டனோ? எதையாவது பண்ணி எதையாவது பேசி என்ன தடுக்கணும்னு மட்டும் பார்க்காத. என் எதிர நிக்காத, போ இங்க இருந்து. பார்த்து போமா, தடிக்கு வந்துட போறேன். வாங்க.
வாங்க போலாம். என்ன அடிச்சது கூட பரவாயில்ல, ஆனா அந்த பார்வதி கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டாங்க. செம்ம காண்ல இருக்கா. வனஜா, வனஜு, நான் வனஜா முறைகிற வாங்க இந்த பத்திலியா தெரியாத விடு. ஆமா கவுண்டிங் எத்தனை? 100 200? என்ன வளர்ற? நான் ஒண்ணும் வளரலையே. அடிக்கடி நீ அகிலா காயிட்ட அரை வாங்கிட்டே இருக்கிய, அந்த கவுண்டிங்க சொன்ன. 100 200? அண்ணே, நான் வந்ததுக்கு அப்புறமே 100 200 தாண்டி போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ. அப்படின்ற அப்பனா 2000 3000 தாண்டி போயிருக்குமே. வனஜா, எனக்கு ஒன்னே ஒண்ணு இப்பதான் புரியுது வனஜா, நீ ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்கேன்னு. அக்கா கிட்ட அரை வாங்கியே பாவம் இப்படி மெலிஞ்சு போயிட்ட போல. ஏய், இதோடு நிறுத்து. கூட்டணி சேர்ந்து பேசுறீங்களா? பேசுங்க. எனக்கும் ஒரு நேரம் வரும், அன்னைக்கு உங்க பாத்துக்கிறேன். யாருக்கு இருக்குன்னு பாப்பான். தங்கச்சி ஐஸ், வா நம்ம போய் ஐஸ் சாப்பிடுவோம். போய் பொண்டாட்டி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க மாமா. இல்ல, நீ குழி பூஜை பண்ணும்போது குழிக்குள்ள உட்காந்துருந்தல்ல, உள்ள ரொம்ப இருட்டா இருந்திருக்குமே, கண்ணை வேற மூடியிருந்த, இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? எல்லாமே உங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சு. நீ குழிக்குள்ள இருந்த ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு செகண்டும் என் உயிர் என்கிட்ட இல்லை. அம்மாவை காப்பாத்தனா அங்கங்க ஓடிட்டு இருந்தாலும் என் நினைப்பெல்லாம் உன்னையே தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது. நான் மண்ணுக்குள்ள இருந்தாலும் உங்க மனசை என்னதான் சுத்திட்டு இருந்ததுன்னு எனக்கு தெரியும் மாமா. நீ மண்ணுக்குள்ள இருந்து நல்லபடியா வெளியே வந்ததும் எல்லாரும் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? என்ன மாமா பேசிக்கிட்டாங்க? உனக்குள்ள தெய்வீக சக்தி இருக்கு, அதனாலதான் மூணு குழிக்குள்ள உன்னால இருக்க முடிஞ்சதுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. தெய்வீக சக்தி எனக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது மாமா. ஆனா நான் தெய்வமா மதிக்கிற அம்மா மேல இருக்கிற பக்தி என் மனசுல நிறைஞ்சிருக்கு. அம்மாவுக்கு எந்த கௌரவ குறைச்சலும் வந்துடக்கூடாது, உங்க முயற்சியும் ஜெயிக்கணுங்கிற தவிப்பு தான் எனக்குள்ள இருந்துச்சு. இது ரெண்டும் தான் நான் மண்ணுக்குள்ள துணிச்சலா உயிர்ப்பா இருந்ததுக்கு காரணம். மாமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா மாமா? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க மாமா. அதில்ல இந்துமதிய காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போன நீங்க வீட்டுக்குள்ள போகாம அம்மாவை பார்க்காம திரும்பி வந்திருக்க கூடாது மாமா. நீங்க வருவீங்க, 2 வார்த்தை உங்ககிட்ட பேசுவீங்கன்னு அம்மா எதிர்பார்த்திருப்பாங்கல்ல மாமா. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு அது முக்கியம் இல்ல பார்வதி. எனக்கு கிடைக்கிறதெல்லாம் உனக்கும் கிடைக்கணும். கண்டிப்பா அம்மா இன்னும் ஒரு நாள் ஏத்துப்பாங்க மாமா. இப்போ நீங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. என்ன மாமா யோசிக்கிறீங்க? அம்மாக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் சொன்னா கேப்பீங்கல்ல மாமா? எனக்காக அம்மாக்கு ஃபோன் பண்ணுங்க.
அகிலா, பார்வதி விட்டு கொடுக்காம நீ வனஜா கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அகிலா. உன் மனசுல பார்வதிக்கு தனி இடம் இருக்குன்னு சொல்ற. ஒரு கால் பண்ணி பேசலாம் இல்லையா? இல்ல, உனக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்ல அகிலா. நீ கொஞ்சம் இறங்கி வந்து பேசலாம் இல்லையா? என் போனை கொடுங்க. இது உன் போன் இல்ல. எங்க? ஒரு நிமிஷம். நான் டயல் பண்ணி கொடுக்கறேன். பேசுறேன்னு சொல்லிட்டா. இந்தா பேசு. என்னாச்சு மாமா? பிஸியா இருக்கு. என்னாச்சு அகிலா? பிஸியாவே இருக்கு. பிஸியா இருக்கா? அப்படியா? நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். இது இந்த ஆளு அப்படியே வச்சு. மாமா, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இரு, அடுத்த வீட்டு உனக்கு வைக்கிறேன். டயல் பண்ணிட்டேன் அகிலா. என்ன மாமா ஆச்சு? பிஸியா இருக்கு. அம்மா எப்பவுமே பிஸியா தான் இருப்பாங்க. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க மாமா. சரியா தான் போட்டிருக்கீங்களா? பிஸியாவே வருது. நானே டயல் பண்றேன். பேசலாம் விட வேண்டியதானே. என்ன அகிலா? ஏன் இவ்வளவு பிஸின்னு வருது? ஆதியோட நம்பர் தான் போட்டேன். கரெக்டா தான் இருக்கு. வேற என்ன? அதே பிஸி தான். அவன் வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். முக்கியமா நீங்களே வச்சுக்கோங்க. ஐயோ, எல்லாம் வீணா போச்சே. என்ன ஆதி, அம்மா கால் பண்ற நேரமா பார்த்து இப்படி பண்ணிட்டியே. இப்ப என்ன பண்றது? அகிலாவை எப்படியாவது ஆதி கிட்ட பேச வைக்கணும். ஓகே, இப்ப ஏதாவது பிளான் பண்ணி இந்த போன் அகிலா கையில கொடுத்துட்டா ஆதி எப்படியும் போன் பண்ணுவான். அகிலா, நீ இந்த போனை வை. ஆதி உன் மிஸ் காலை பார்த்துட்டு டெஃபினட்டா கால் பண்ணுவான். இத கையில வச்சுக்கோ, கண்டிப்பா போன் பண்ணுவான். இந்த ஜேம்ஸ் பாண்ட் வேற விடாம நச்சரிச்சிட்டு இருக்காரே. ப்ளீஸ் அகிலா, அவன் கண்டிப்பா போன் பண்ணுவான். சரி கொடுங்க. நீ இருக்க.